நீலகிரியில 70 குடியிருப்பு வாடகை குடியிருப்புகள சட்டத்துக்கு விரோதமா பண்ணாங்கன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டு அடைக்க வச்சிருக்காங்க. சீல் வச்சிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் கொண்டுட்டு போய் ஒரு உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டுட்டு போய் வழக்கா தொடுத்து தான் நடக்க வேண்டியது இருக்க தவிர, சமூக அக்கறையோட கீழ் மட்டத்துல இருக்க சம்பளம் வாங்குகிற மக்கள் வரிப்பணத்துல சம்பளம் வாங்குகிற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கல. அதனுடைய விளைவு தான் கடந்த 30ஆம் தேதி 30/1/2026 பத்திரிகைக்கு ஊடகத்துல, காட்சி ஊடகத்துல நியூஸ் தமிழ் அதுல செய்தி போடுறோம். 1 மணி நேரம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே கனிம வள கொள்ளையை நாங்க கண்டுபிடிச்சோம். எங்களை தாக்கி விட்டார்கள், அடித்து விட்டார்கள், எங்களுடைய கொலை செய்ய திட்டமிட்டார்கள் அப்படிங்கிற அந்த செய்தி கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக போட்டுக்கிட்டாங்க. நான் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு செய்தி கேட்கும்பொழுது அந்த செய்தி சேனல்ல பார்த்துட்டு தான் நான் சில நண்பர்களுக்கு தகவல் கொடுத்தேன். இந்த மாதிரி இருக்கு, இது என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு. அதை சொல்லும் பொழுது எங்களுடைய திருவரங்கம் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு சகோதரர் பழனியாண்டி அவர்களே நேரடியா தாக்கினார்னு அந்த செய்தியை போடுறாங்க. அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. இந்த கனிம வளைய இதை கொள்ளையை கண்டுபிடிக்க போனவர் இதுக்கு முந்தி எத்தனை இடங்கள்ல சமூக போராட்டம் பண்ணியிருக்காரு. இந்த திருச்சி மாவட்டத்துல, இந்த காவேரி படுகை பகுதியில, இந்த கரூர், பெரம்பலூர், அரியலூர் இந்த பகுதியில எத்தனை இடங்கள்ல அந்தந்த பகுதி சமூக ஆர்வலர்களை வச்சுக்கிட்டு போராட்டங்கள் நடத்தியிருக்காரு. அந்த போராட்டங்களுக்கு இவர் ஆதரவா நின்று இருக்காருங்கிறது எனக்கு புரியல. இது என்ன நோக்கத்தோட இந்த செய்தியை விரிவாக்கம் பண்ணாங்கிறது எனக்கு சந்தேக கண்ணோட்டத்தோட இருக்கு. சமூக ஆர்வலர்னால் அரசுக்கு புகாரை தெரிவித்து அரசு அதிகாரிகள் மூலியமாக அந்த நடவடிக்கையை கொண்டுட்டு போகணும். இப்ப திருச்சியை சுற்றி NH 67 தேசிய அறவட்ட சுற்றுச்சாலைக்காக வேண்டி 13 ஏரிகளை அடித்து சாலை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதனை எதிர்த்து வழக்கு போட்டு புங்கனூர் ஏரி, கள்ளிக்குடி ஏரி, கொத்தமங்கலம் ஏரிக்கு சென்னை அண்ணா பல்கலைக்கழக நீரியல் துறை இயக்குனர் கருணாகரன் தலைமையிலான வல்லுநர் குழு அறிக்கையின் பேரில் முருகேசன் நாகமுத்து நீதியரசர்கள், பானுமதி நாகமுத்து நீதியரசர்கள், பானுமதி அக்பர் அலி நீதியரசர்கள் இவர்களெல்லாம் தீர்ப்பு கொடுத்து அந்த ஏரிக்குள் போட்ட 3 ஏரிகளுக்குள்ளும் போட்டப்பட்ட சாலை அகற்றப்பட்டது. அகற்றப்பட்டதின் விளைவாக தமிழ்நாடு அரசு ஒரு உத்தரவு போட்டு இந்த 3 ஏரிக்கான உத்தரவு மற்ற ஏரிகளுக்கும் செல்லணும், மற்ற ஏரிகள்ல சாலைகள் போடக்கூடாதுன்னு சொல்லி இது 2010-11 உடனே உத்தரவு போட்டு ரத்து பண்ணிட்டாங்க. நீங்க எந்த ஏரியையும் அழிக்கக்கூடாது, உயர்மட்ட பாலம் போட்டு தான் போகணும், இல்லைன்னா நீங்க வெளியில போகலாம். இந்த ஏரியில இந்த 3 ஏரியிலும் வெளியில போக உத்தரவு போட்டாங்க. அதன் அடிப்படையில தான் அங்கே அவங்க உத்தரவு போட்டாங்க. அந்த உத்தரவை மீறி அவங்க மேல்முறையீடு பண்றாங்க. அதை எதிர்த்து நாங்கள் போராடுறோம். கொரோனா பொது முடக்க காலத்துல இந்த செய்திகள் எல்லாம் நாங்க கடுமையா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல பண்றோம். உயிரை பணயம் வைத்து இதையெல்லாம் இது போன்ற சமூக அக்கறை ஆளுநர் மாதிரி காட்டுகிறீங்களே இந்த தொலைக்காட்சிகள், ஊடகத்துறைகள், அதையெல்லாம் ஆய்வு பண்ணி திருச்சி மாநகரை சுத்தி 13 ஏரி அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை எதையும் அக்கறையா இருக்க மாட்டேங்குது. இந்த கடந்த 29 ஜனவரி 29/1/2026 வியாழக்கிழமை அன்றைக்கு காலையில திருச்சி கருமண்டபத்தில் இருக்க இந்திய தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்தை நாங்க போய் ஆர்ப்பாட்டம் நடத்தி கோரிக்கை மனு கொடுக்குறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர்ல அந்த கோரிக்கை மனுவை கொடுக்குறோம். திரும்ப பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர், மண்டல தலைமை பொறியாளர்கிட்ட கோரிக்கை மனு கொடுக்குறோம். எல்லா பத்திரிகையாளரும் தான் வந்தாங்க. இந்த செய்தி 13 ஏரி அழியுது, இதை ஏன் அதை விரிவா போடல? ஆனா ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டதை பக்கம் பக்கமா செய்தி போடுறீங்க. இப்ப கனிம வள கொலை நீ 30ஆம் தேதி போய் செய்தி எடுக்கிறீங்க, போட்டு கிளிக்கிறீங்களே. உங்க பத்திரிகை அந்த நியூஸ் தமிழை தவிர எந்த சேனல்லையும் எந்த செய்தி வரல. அதனுடைய மர்மம் என்ன? அதனுடைய மர்மம் என்ன? எங்களுக்கு விவசாயிகளுக்கு சந்தேகமா இருக்கு. அரசு அதிகாரிகளும் இந்த பத்திரிகை ஊடகத்துறையில நீங்க ரவுடிகள் மாதிரி செயல்பட்டு ஏதோ திட்டமிட்டு வசூல் பண்றீங்களா? புரியலையா? உங்களுக்கு ஆதரவா ஏன் மற்ற பத்திரிகை, காட்சி ஊடகத்துறை வரல? இந்த சந்தேகம் எனக்கு வருது.